ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கானது ஒரு கிச்சன் டிப் தான். நம்ம சமையலில் டெய்லியும் இல்லைனா அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த புளியை சேர்க்காம இருக்க மாட்டோம். அதை வந்து நம்ம அப்போ எடுத்து கரிச்சிட்டு இருந்தோன்னா டைம் கன்சியூமிங் தானே. இதுவே ஒரு 10 டேஸுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துடலாம். இங்கே வந்து நான் 250 கிராம்ஸ் புளியை வந்து கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கையில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டெய்னரில் ஸ்டெயின் ஆகிறதுக்குள்ளே இருக்கிற மிச்ச புளியை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் அகெயின் வந்து நம்ம வாட்டர் ஊற்றி அந்த திப்பி வர வரைக்கும் வந்து அந்த பல்ப்பை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கையால் இல்லைன்னா வந்து ஸ்பூனில் வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து டோட்டலாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். மீந்து போன அந்த திப்பி இல்லை அந்த ஸ்ட்ரெயினரில் இருக்கிற புளியை வந்து நீங்கள் அன்றைக்கி ஏதாவது ஒரு டிஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ரசம் பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து அந்த புளியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பல்ப் வந்து அவ்வளோதான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினரில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த ப்யூரியை வந்து இப்போ ப்ராப்பராக ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து மீறுற இந்த புளியை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசம் வச்சேன். ஸோ அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்யூரி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் விமென்ஸ், மார்னிங் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.